கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி ஆதியாகமம் 32 அதிகாரம், அதன் 26 அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். யாக்கோபு தேவனிடத்தில் முழுவதும் போராடி ஆசீர்வாதத்திற்காய் கேட்டுக்கொண்டான். வெறும் கோலும் கையுமாய் பிழைக்கச் சென்றவன் தன் கரங்களில் 2 பரிவாரங்களோடு வருகிறான். வந்தும் அவனுக்கு என்ன ஆசீர்வாத குறைச்சல் இருக்கிறது? அப்போது தேவனை பார்த்து, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் கேட்டுக்கொண்டதற்கான காரணம் என்ன? உண்மையான இளைப்பாறுதல் அவனுக்கு இல்லை. உண்மையான நிம்மதி அவன் வாழ்க்கையில் இல்லை. ஒருபுறம் ஏசா என்னை கொன்றுவிடுவான் என்ற ஒரு பயம், இன்னொரு புறம் மனைவி மக்களை நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்ற பயம். அவன் ஒரு பயத்திலும் கலக்கத்திலும். அத்தனை பரிவாரங்கள் இருந்தாலும் 2 பரிவாரங்களையும் அந்த ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு தேவனிடத்தில் வந்து, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று கூறினான். மனிதர்கள் தரும் ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு நேரத்திலும் ஒரு காலத்திலும் உதவியாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து பெறும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எண்ணுக்கடங்காத வாக்குத்தத்தங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து, தேவனே, இதை போல் நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு கதறினான், போராடி ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்களை நாம் காணலாம். முதலாவது, அவன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் என்பது நமக்கு முதலாவது சமாதானத்தை தரும். நம் சத்துருக்களோடு நம்மை சமாதானமாகும்படி செய்வார். ஆதியாகமம் 33 அதிகாரம் 4 அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். ஏசாவும் யாக்கோவும் ஒப்புரவானார்கள். அப்படியாக யாக்கோவும் ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சமாதானமாய் ஒப்புரவாகச் செய்வார். உன் சத்துருக்களோடு அவர் ஒப்புரவாக பண்ணுவார். இதுவே தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். 2வது ஆசீர்வாதம், நம் வாழ்க்கையில் சூரிய உதயம் உண்டாகும். யாக்கோபு தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு வந்தான். அப்பொழுது சூரியன் மறைந்து இரவு நேரமாயிருந்தது. ஆனால் தேவனிடத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போதோ சூரியன் உதயமாயிற்று. வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:31. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஆம், அவன் பெனியேலை கடந்து போகும் பொழுது சூரியன் உதயமாயிற்று. அவன் வாழ்வில் இருந்த இருள் அவனை விட்டு விலகி அவனுக்கு சூரியன் உதயமாய் மாறிற்று. நம் வாழ்விலும் அப்பேற்பட்ட இருள் நம்மை சூழ்ந்திருந்தாலோ நம் வாழ்க்கையிலும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நமக்கும் சூரிய உதயம் உண்டு என்பதை நாம் இதில் அறிந்து கொள்ளலாம். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும். உண்மையும் உத்தமமாய் நீதியாய் நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் அதில் பிரியப்படுவார். 3வது ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 32 அதிகாரம், அதன் 27-28 அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபு தேவனிடத்தில் ஆசீர்வாதத்திற்காக கேட்கிறான். ஆனால் தேவனோ அவனுடைய பெயரை மாற்றுகிறார்.
அந்த பேரில்தான் அத்தனை பிரச்சனைகளும் உண்டு. ஏன்? ஈசாக்கிடத்தில் சென்று நான் ஏசா என்று கூறி அல்லவோ ஆசீர்வாதத்தை பெற்றான். அந்த ஆசீர்வாதத்திற்கு உண்மையான சுதந்திரவாளி ஏசா. ஆனால் யாக்கோபோ தன் பெயர் யாக்கோபு என்று கூறாமல் ஏசா என்று சொல்லி ஈசாக்கிடத்தில் தன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு வந்தான். ஆனால் தேவன் கேட்கும் பொழுதோ அவன் உண்மையாகவே தன்னுடைய பெயரை அவன் கூறுகிறான், யாக்கோபு என்று. அப்பொழுது அவர் அவனுடைய பெயரை மாற்றுகிறார். இத்தனை கால பிரச்சனைகளுக்கும் உன் பெயர் மாற்றப்பட்டதுதான் பிரச்சனை. அதை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த 3ஆம் ஆசீர்வாதம் நம்மை உருவாக்கும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யாக்கோபை சிருஷ்டிப்பது கர்த்தரால் கூடாததல்ல, ஆனால் யாக்கோபு உருவாக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் நாம் கடந்து வந்த பாதைகளில் நினைத்து பார்த்தால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் நாம் காணலாம். கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கே சில போராட்டங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இந்த சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வந்திருப்பதே என்றால் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். உருவாக்குதல் எதற்காக? நம்மை முழுமையாய் ஆசீர்வதிப்பதற்காக. தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதே போல யாக்கோபும் மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் என்று கர்த்தர் அவனுக்கு பெயர் சூட்டுகிறார். நாமும் அப்படித்தான் எத்தனையோ முறை முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் போராடி ஜெபித்து அனைத்து காரியங்களும் பெற்றிருக்கிறோம். மனிதர்களையும் மேற்கொள்வதற்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ திக்கற்ற திசையற்றவர்களாய் தாழ்வு மனப்பான்மையில் உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியாது, என்னால் இயலாது, இனி என்னால் ஒன்றும் பிரயோஜனமில்லை என்று நம்மை நாம் தாழ்த்துவோமே. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான். தேவன் கூறியிருக்கிறார், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று. இப்பொழுதும் நம் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு உண்டான ஆற்றல்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரால் முடிக்கக்கூடும் என்று நாம் விசுவாசித்து முதலாவது நம் காலடி எடுத்து வைப்போமே. ஆனால் கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்வார். இப்போதும் கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்தையே நாம் நாடுவோம். மனுஷரிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதம் விருதா. தேவனிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் நமக்கு வேதனையை கூட்டார் என்று நாம் இந்த நாளில் உண்மையும் உத்தமுமாய் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.